சன்னி ஏக்கர்ஸ் பண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு சாதாரண நாள் இல்ல. இன்னைக்கு தான் டவுன்ல பெரிய மனிதர்கள் திருவிழா நடக்க போகுது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. வெயில் சும்மா கொளுத்துது. வெயில் கொடுமை தாங்காம பண்ணை வீடே தான் சட்டைய கழட்டி போடுது. சுத்தி இருக்கிற எல்லாமே உருகி போய் கிடக்கு. வெயில அளக்குற மிஷினே டென்ஷன் ஆகி வெடிச்சிடுச்சுன்னா அப்போ நிலைமை எவ்ளோ மோசமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இவதான் கிளாரா. பண்ணையிலேயே ரொம்ப அதிகாரமான மாடு. ஆனா இப்போ வெயில்ல அப்படியே மில்க் ஷேக் மாதிரி உருகி படுத்து கிடக்கு. பண்ணையில ஏசி வேலை செய்யல. அதான் நம்ம மாடுகள் தங்களுக்கு தாங்களே ஐஸ் வாலி தெரப்பி பண்ணிக்குதுங்க. இந்த வெயில்ல சின்ன ஈ கூட தப்பிக்க முடியல. சன்னி ஏக்கர்ஸ் வெயில் யாரையும் சும்மா விடாது போலயே. காக என்னவெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இந்த விசிறியில வர்ற காத்து முட்டைக்கோஸ் சாம்பார் வாசம் அடிக்குதே. நம்ம ராபர்ட் வெயில்ல வேர்த்து விறுவிறுத்தாலும் திருவிழாவுக்கு போகணுங்கிற வெறியோட வர்றார். இருந்து இறங்குறதுல கூட இவ்வளவு கெத்தா. ராபர்ட் இப்போ திருவிழா மூடுக்கு மாறிட்டார். அங்க பாருங்க, டவுன்ல நடக்க போற மாடுகளுக்கான போட்டியில ஜெயிச்சு இந்த தங்க கோப்பைய நாம தான் வாங்கணும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது செல்லுங்களா. நான் டவுனுக்கு போய் உங்களுக்கான ரிப்பன்களை வாங்கிட்டு வர்றேன். அதுக்குள்ள எல்லாரும் ரெடி ஆயிருங்க. நம்பிட்டார் ராபர்ட். இப்போ டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். ஆனா நில்லுங்க, ஒரு வில்லனோட நிழல் உள்ள வருது. ஏதோ பெரிய ஆபத்து பண்ணைய நோக்கி வருது. இவன் தான் விக்ரம். இந்த ஊர்லயே ரொம்ப தந்திரமானவன். மாடுகளை திருட என்ன ஒரு காமெடியான வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான் பாருங்க. கவுபாய் கைத்த வச்சிருக்கான். ராபர்ட்டோட சாம்பியன்ஷிப் கோப்பைய திருடத்தான் இவன் இந்த மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான். ராபர்ட்டோட மாடுகள் எல்லாம் இனி எனக்கு தான். நான் தான் இந்த திருவிழாவோட ராஜா. டார்கெட் லாக் ஆயிடுச்சு. கிளாரா வில்லனை பாத்துட்டா அவ மூளை இப்போ டிஃபென்ஸ் மோடுக்கு மாறிடுச்சு. கோட் ரெட். இது சும்மா சீன் இல்ல. பண்ணையோட பாதுகாப்பு நெட்வொர்க் இப்போ முழுசா ஆன் ஆயிடுச்சு. மத்த மாடுகளை கூப்பிட கிளாரா ஒரு பெரிய எனர்ஜிய சேர்க்கிறா. பண்ணை வரலாற்றிலேயே ஒரு பெரிய கத்தலுக்கு ரெடி ஆகுங்க. எல்லாரும் எழுந்திருங்க, எதிரி வந்துட்டான். இது என்ன மாதிரியான அலாரம்? மாடுகள் எல்லாம் ஒன்னா முழிச்சு இப்போ பயங்கர பதற்றத்துல இருக்காங்க. நல்ல என்ட்ரி விக்ரம். அடுத்த முறை கதவை உதைக்காம கைப்பிடிய புடிச்சு திறந்து பழகிக்கோ. தப்பிக்கிறதுக்கான சாவி அங்க இருக்கு. ஆணி உயரமா இருந்தாலும் கிளாராவோட பிளான் அதை விட உசரம். கைகள் இல்லைனா என்ன, நாக்கு இருக்கே. இதுதான் உண்மையான பண்ணை வித்தை. சாவி காற்றுல பறக்குது. அது சரியான இடத்துல போய் விழுமா இல்லையா? என்ன ஒரு ஷாட்! வேர்ல்ட் கப் ஃபுட்பால் பிளேயர்கள் கூட இந்த அளவுக்கு ஹெட்டர் பண்ண முடியாது. செம்ம ஸ்கோர். சாவி லாக் ஆயிடுச்சு. எஸ்கேப் வண்டி இப்போ கிளம்ப தயார். சிங்கம் முழிச்சிருச்சு. என்ஜின் சத்தம் சும்மா அதிருது. மாடுகளோட வேகத்தை பாருங்க. சன்னி ஏக்கர்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் டீம் வண்டி. விக்ரம் இப்போ வெறித்தனமான மோடுக்கு மாறிட்டான். மாடுகளை துரத்த தன் ராட்சச ஜீப்ப மின்னல் வேகத்துல முடுக்குறான். வண்டிய திருப்பு கிளாரா. விக்ரம் பின்னாடியே வந்துட்டான். இப்போதைக்கு வண்டிய ஓட்டுறது மட்டும்தான் நம்ம மாடுகளோட வேலை. எங்கிட்டயே உங்க வேலைய காட்டுறீங்களா? வண்டிய நிறுத்துங்கடா. மனிதர்களோட போட்டிக்கு மனிதன் நான் வரேன். அங்க பாருங்க, நம்ம ஹீரோ ராபர்ட் சும்மா ஸ்டைலா பந்தய பைக்ல பறந்து வராரு. அவரோட மாடுகளை காப்பாத்த அவர் ரெடி. விக்ரம், பண்ணை மாடுகள் மேல கை வச்சா உன்னை சும்மா விட மாட்டேன். தைரியம் இருந்தா என்கிட்ட மோது. ஆரம்பிச்சிருச்சு மனிதர்களோட நேரடி யுத்தம். விக்ரம் சங்கிலிய வீச ராபர்ட் நைஸா நழுவி தப்பிக்கிறாரு. செம்ம ஆக்ஷன். ராபர்ட் சும்மா அதிரடி காட்டுறாரு. மரக்கிளைய வச்சு விக்ரமோட ஜீப் கண்ணாடிய தாறுமாறா தாக்குறாரு. ராபர்ட், இந்த திருவிழா கோப்பை எனக்கு மட்டும்தான் சொந்தம். மாடுகள் இப்போ மறைமுகமா உதவி செய்யுதுங்க. வண்டிய லைட்டா சாச்சு விக்ரமோட ஜீப்ப பேலன்ஸ் இழக்க வைக்குதுங்க. கச்சிதமான டைமிங். ராபர்ட் ஜீப் மேலேயே பைக்க மோதி விக்ரமுக்கு பலத்த அதிர்ச்சிய கொடுக்கறாரு.
ரோடு பத்தாதுன்னு இப்போ சண்டை பழத்தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. மரங்களுக்கு நடுவே மனிதர்களின் மரண வேட்டை. இந்தா வாங்கிக்கோ ராபர்ட். ஆப்பிள் ஜூஸ் வேணுமா உனக்கு? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். செம்ம மாஸ். ராபர்ட் தன் ஹெல்மெட்டையே கேடயமா மாத்தி ஆப்பிள்களை விக்ரம் பக்கமே திருப்பி அடிக்கிறார். ஐயோ, ஆபத்து! வண்டிகள் மோதின வேகத்துல உழவு கருவி காற்றுல பறந்து நேரா ராபர்ட் தலைக்கு மேல வருது. என்ன ஒரு அசாத்தியமான துணிச்சல்! ராபர்ட் காற்றுல பறந்து அந்த இரும்ப பிடிச்சு விக்ரம் பக்கமே வீசுறார். நேரடி அடி. விக்ரமோட ஜீப் முன்பக்கம் அப்படியே நொறுங்கி போகுது. புகை பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு. என் வண்டியையே உடைப்பியா? இன்னைக்கு உன்னையும் உன் மாடுகளையும் சேர்த்து காலி பண்றேன்டா. ராபர்ட் இப்போ தரையில அதிரடி காட்டுறார். மரக்கட்டைய வச்சு விக்ரமோட ஜீப்ப லாக் பண்ண பாக்குறார். வேலை செஞ்சிருச்சு ராபர்ட்டோட பிளான். விக்ரமோட ராட்சச ஜீப் இப்போ கட்டுப்பாடு இல்லாம தரையில சுழலுது. நல்ல வேளை கிளாரா, வண்டிய பத்திரமா ஓட்டிட்டீங்க. இனிமே இந்த ராபர்ட் பாத்துக்கிறேன். கெட்டியா புடிச்சுக்கோங்க. என்னை ஏமாத்த முடியாது ராபர்ட். உங்க எல்லாரையும் இந்த திருவிழா மேடையில ஏற விடாம தடுப்பண்டா. இன்னும் ஒரு ஐடியா. சோளக்காட்டு விரலிய தூக்கி விக்ரமோட வண்டி கண்ணாடி மேலேயே வீசி அவனோட கண்ணையே மறைக்கிறார். ஐயோ, வழி தெரியலையே. இந்த வைக்கோல் பொம்மை எங்கிருந்துடா வந்தது? கண்ணை மறைக்குதே. கழன்று போ. மாட்டிக்கிட்டான். நல்ல வேளை கிளாரா, வண்டிய பத்திரமா ஓட்டிட்டீங்க. இனிமே இந்த ராபர்ட் பாத்துக்கிறேன். எல்லாரும் கெட்டியா புடிச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ ராபர்ட் இப்போ டிராக்டர் ஸ்டியரிங்க பிடிச்சிட்டார். இனி வண்டி பந்தய குதிரை போல திருவிழா நோக்கி பறக்க போகுது. வழி தெரியாம விக்ரமோட ஜீப் இப்போ நேரா பண்ணையோட பெரிய சேற்று பள்ளத்தை நோக்கி பாயுது. வில்லனோட நேரா அந்த பச்சை சேற்றுக்குள்ள தலை கீழா விழுந்து முழுசா இல்லாததால் கேட் வழியா வராம சுவரையே உடைச்சுக்கிட்டு மாசா மைதானத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்கறார். மைதானமே புகைக்காடா மாறுது. ராபர்ட் டிராக்டரை வச்சு ஒரு மிரட்டலான ட்ரிஃப்ட் செஞ்சு நடுவர் மூக்குக்கு முன்னாடி கச்சிதமா நிறுத்திட்டார். அற்புதம் ராபர்ட். மனிதனோட வீரத்துக்கும் மாடுகளோட அழகுக்கும் இந்த சாகசமே சாட்சி. நீங்க தான் இந்த திருவிழாவின் சாம்பியன். நாங்க ஜெயிச்சிட்டோம். சன்னி ஏக்கர்ஸ் பண்ணையின் அதிரடி பயணம் இப்போதைக்கு நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.